ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆவணி 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுங்க. இப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்குங்க. இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசி நேர்களுக்கு ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மிதுனம் ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த பலனை பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபம் ராசி நேர்களுக்கு அதே போல் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்து பயனடைங்க. முதல்ல ஆவணி பௌர்ணமியோட சிறப்பை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆவணி மாத பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அமாவாசை பௌர்ணமி என்று இருக்கக்கூடிய இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா தெய்வங்களின் பக்கம் நமது மனை திருப்ப வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடும் அதே போல பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு செய்வது வழக்கமாக வைத்திருப்போம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போன்ற மலை கோவில்களுக்கு சென்று வழிபட்டு கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் சக்தி நாராயண பூஜை, சக்தி கலச வழிபாடு இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நிகழலாம். அதே போல் உங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பூஜையை செய்யலாங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய தொழிலில் 2 மடங்கு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். அதே போல இந்த சிறப்பு வாய்ந்த ஆவணி பௌர்ணமி நாளில் மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கலாம். யாருக்கெல்லாம் சந்திர நீட்சியில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே இந்த பௌர்ணமி வழிபாட்டை மாதம் தோறும் செய்து வருவது நன்மையை உண்டாகலாம். கல்வி கற்பவர்கள் சிறப்பு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல் மணிகளை வாங்கி பூஜை அறையில் வைக்கணும். இந்த நெல் மணிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நெல் மணிகளை வாங்கிட்டு வந்ததற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு கைப்பிடியை மட்டும் உங்கள் கைகளால் எடுத்து வைக்கலாங்க. யாருக்கெல்லாம் அதிக கடன் சுமை இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நெல்மணியை பூஜை அறையில் வையுங்கள். இந்த ஒரு பிடி நெல்முனியை வைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவில்லாத பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். சந்திரனுக்கு உரிய இந்த நெல்மணியை நீங்கள் வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு சந்திர பகவானோட பரிபூரண ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆவணி பௌர்ணமினால செய்து பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மிதுனம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார்.
அஸ்தமத்துக்கு சனி வக்ரத்தில் இருப்பதால் பொருளாதாரம் திருப்தியை தருங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன். இவர் மாதம் முழுவதும் அங்கேயே சென்றிருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தொட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியை முழுமையா உங்களுக்கு கிடைக்கலாம். தொல்லைகள் தந்தவர்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா விலகி போயிடுவாங்க. தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சியில் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பளு குறையலாம். அதே போல உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் உங்களுக்கு இணைந்து செயல்படுவாங்க. ஆவணி 8ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லுகிறார் புதன் பகவான். அங்கேயே உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரமாக இந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. கரைந்த சேமிப்புகளை இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பா நீங்க ஈடு கட்டுவீர்கள். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆவணி 12ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் புதன் பகவான். கேந்திராப்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் திருப்தியை அளிக்குங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவைப்படலாம். ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் நீங்க அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை தரப்போகுது. ஆவணி 16ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன். அவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகள் வழியில் சுப விரயம் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடைகள் மாறும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முன் வருவீர்கள். மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்க செய்யும். கேந்திராப்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் எண்ணங்கள் நிறைவேறும். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பிரியில் ஒரு சில நன்மைகள் செய்தாலும் உறவினர் வழியில் பிரச்சனைகள் உருவாக்கலாம். ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் நிம்மதி குறைவாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம். அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தமத்து சனி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஆரோக்கியம் சீராகும். ஆதாயம் தரும் தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கலாம். கணவன் மனைவிக்குள் பிணக்கு ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகள் வழியில் சுப காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். அரசு பணிக்கு முயற்சித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கைகூடி வருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 26 மற்றும் 30. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக மிதுனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கேற்ப நீங்கள் கட்டாயம் நடந்து கொள்ளலாங்க. இந்த பலன்கள் கண்டிப்பாக இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.